போதகராக இருக்கிறாங்க. அந்த ஆக்கிலே அடைவோம் என்று அறிந்து உங்களை நினைக போதகராக இருக்கிறான்னு அவன் பார்த்தோம். அப்போ எதுக்கு அடிக்கிறான்னு அவன் என்ன பரிசுத்தம் ஆசாரியோட பையனா பிரதான ஆசாரினா பாஸ்டரோட பையனா பாஸ்டரோட பையனா நீ சொல்கிறேன் நான் வந்து விசாசாரத்தில் நான் இறக்கிறேன். அப்போ தான் அவன் எழுத்து அடித்தேன். இப்போ அங்கே என்ன இல்லை வேத வாசிக்கிறது பேர் இல்லை ஜெபம் பரிசுத்தம் 3 முக்கோணம் வச்சுருக்கோம். 3மே இருக்கும். பரிசுத்தம் இருந்தால்தான் ஜெபம் பண்ண சொல்லுவோம். பரிசுத்தம் இருந்தாலும் வேத வாசிக்க சொல்லுவோம். வேதத்தை தியானிச்ச மாதிரி நம்ம அந்த பிசாசு எந்த வழியில் வரையணும் பிசாசு வரட்டாங்கன்னா ஜெபம் பண்ண போக வேணாம்னு சொல்லுவோம். அதுக்கு உங்க தகுதிப்பட்டது எல்லா காரியங்களும் உங்க தகுதிப்பட்டணும். அதை தகுதி ப்ரேயர் நல்லாயிருக்கும். ப்ரேயர் நல்லா இருக்கணும்னா விசுவாசத்தை போகிறோம்னா எந்த நேரமும் எந்த நேரமும் ஜெபம் பண்ணணும். எந்த நேரமும் ஜெபம் அந்த மாதிரி எந்த நேரம் பைபிள் வாசிக்கும். இப்போ பைபிள் வாசித்து எனக்கு எத்தனை வருஷம் பைபிள் நான் ரொம்ப வாசிக்க மாட்டேக்கா. நான் ஜெபந்தான் பண்ணுவேன். எனக்கு தான் இங்கே ஒரு நிமிஷம் ஜபத்தை விட்டாலே மேலே ஏறுதே. அதனால் ஜபந்தை எல்லா நேரம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இல்லைக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக பைபிள் படிக்கிறீங்க ரசிக்கப்பட்டீங்க? பைபிள் இப்போ 4 வருஷமாக தானக்கா. இப்போ தானக்கா வந்தேன் நான். பைபிள் படிக்கணும். இப்போ இந்த ஒரு வருஷமாகவே நான் பைபிள் அவ்வளோதான் படிக்கல. ஒரு 3 சும்மா ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரம் பைபிள் படிக்கும் போது பைபிள் படிக்கணும். எனக்கு நல்லா இருக்கும். பைபிள் படித்தாலும் வராது. அப்போ பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக இருக்கிறோன்னா அது நிறைய விஷயம். பரிசுத்தத்துக்கு பயங்கரமான டாபிக். நாம நீதான் நிற்கணும். பரிசுத்தத்தில் கோவப்படுறது, பொய் சொல்கிறது, மற்றவங்க காரியத்தை பேசுறது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம வந்து கடந்துடுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களும் இந்த இந்து சமாச்சாரம் தொழுகிறது எதுவுமே வேதத்துக்கு பைபிள் படித்தாலே இந்த காரியம் இதோட லிங்க் ஆகிருக்கும் நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. இந்த இது இருக்கு இல்லையா நம்ம விற்கிற பந்தியில் நம்ம சொல்லுவாங்க 13 11 ஒன்று குருந்தியர் 8 இந்த புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு 8:1 வச்சு 1 கொடுத்துருக்கா 8வது அதிகாரம் 1 பக்கம் 234 1 கொடுத்து 8:1 வச்சு எவ்வளோ 233 இந்த படிங்கக்கா 8:1 இதா விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமாம். இப்போ இங்கே பவுல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா விக்கிரகத்தை படைச்சது வந்து சாப்பிடாம இருந்தால் அது வந்து நமக்கு வந்து அறிவு. இப்போ ஒரு எங்கே போகிறோம், நம்ம சொந்தக்காரோடைய சொல்லுவோம் தீபாவளி முக்கியம் வந்து கூப்பிடுவாங்க. தீபாவளி பொங்கல் என்ன சாமி கும்பிடு அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே போயிடுவோம். போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நான் சாமி வச்சு படைக்கலை அதனால சாப்பிடாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், நான் யார் வீட்டு தீபாவளி பலகாரம் வாங்க மாட்டேன், யார் வீட்லேயும் சாப்பிட்றது இல்லை. இப்போ எனக்கு படிக்க பேசுறேன். இப்போ சொல்ல வரல, பொதுவாக அப்போல்லாம் சாப்பிடுங்க. இப்போ வந்து இப்போ சாமி கும்பிடு அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்போ நான் சாமி ஆண்டவரில் மொதல் வந்தப்பே நான் பொங்கல்லாம் வச்சேன்லக்கா. என் புருஷன் உயிரோட அந்தப்பா வைக்கணும். அப்போ நான் முத்தாலம்மா கோயிலில் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன். இல்லைன்னு நான் சொல்ல. அப்போ வச்சுட்டு வந்தீங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து வைக்கக்கூடாதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் வீட்டுக்காரர் என்ன செய்வார், என்ன செய்வார், அதே வைக்கணும்னார்ல, அதான் இப்போ போயிட்டு வைக்கணும். வீட்டில் சண்டை நான் இருக்கா, இதுதான் வீட்டில் குடியிருக்க முடியாது. நான் தட்டை
படைக்கிற தட்டை கொண்டு போய் வச்சுட்டு நான் தலைதறிக்க ஓடி வந்துட்டேன். வீட்டில் வந்து சண்டைனால ஒன்று நாய்க்கு எறிஞ்ச மாதிரி நீ வாட்டுக்கு எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அவள் நின்று எல்லாம் செஞ்சிட்ருக்கா, நீ விட்டு எறிஞ்சிட்டு நீ வாட்டுக்கு வந்துட்ட அப்படின்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அறிவு அன்பு இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் நமக்கு வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான் கொடுப்பாரு. நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இப்போ நீங்கள் படைக்கிறீங்க, அந்த சாமிக்கு படைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படைக்கும் போது அது உள்ளே வருமா வராதா? வந்திருக்குமா வராதா? வந்துருக்கும். நீங்கள் வந்திருக்கோம் ஒப்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் உள்ளதே இருக்கும். நான் போகும்போதே ஆண்டவர் சொல்லிப்பேன், ஆண்டவரே இது எனக்கான காரியம் இல்லை, ஆனாலும் நான் வேறு வழியே இல்லாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆமாம், சொன்னதுனால அந்த பிசாசு வந்து வராமல் இருக்காது. வேறு வழி இல்லையே கடை இல்லை அதாவது புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டெப் எடுக்கணும் வேறு வழியில் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஸ்டெப்பனாக நிற்கணும். இப்போ இன்னைக்கு அன்னைக்கு நின்றுதுன்னா உங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு ஆதாயம் பண்ணியிருப்பீங்கல்ல. அவர் வந்து நல்ல இடத்துல இருப்பார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவன் எத்தனையோ பேர் நம்ம ஜெபம் பண்ண சரியாகி வீட்டுக்கெல்லாம் வந்தவங்க இருக்காங்க இல்லையா. அப்போ ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படலை? அப்படி அந்த குணத்தில் வரும் நம்ம மனசுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ இருந்தால் நமக்கு தொல்லை அப்படின்னு நம்ம நீங்கள் நினைக்கல. பட் ஆனால் அது இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் அது நீங்கள் ஸ்டபனாக நிற்காதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. அவங்களும் சீக்கிரம் செஞ்சு அவர்கிட்ட போய் நீங்கள் எதிர்த்து என்ன சொல்கிறது, அவங்களுக்காக நீங்கள் வைராக்கியம்ன்றது அந்த வைராக்கியமாக நிற்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார். விசாரிச்சு டச் பண்ண முடியாது. நான் போகிறேன், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னா அதுக்கு அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், உடனே அந்த ஜெபம் கேட்கப்படாது. சொல்கிறது புரியுதுங்க? புரியுது. அந்த இது அந்த தானியேல் ஷாத்ராக் மேஷாக் மூணாம் அதிகாரம்டா அக்கா 1033க்கா. ஒன்றாவது 3:1 வாசிக்கணும். நீங்களே வாசிங்க, நீங்கள் வாசிங்க. இது வாசிச்சா புரியும் உங்களுக்கு. எனக்கா அவங்க வாசிச்சா அவங்களுக்கு புரியும்ல. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிசக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிசக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராய் நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி
ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆணை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களால் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதிமுத்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசணைய வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இக்கால நடைமுறைகளின்படியையும் உலக பழக்க வழக்கங்களின்படியையும் இவ்வுலகம் கிரியையை நடப்பித்து அதற்கு சாக்கு போக்கு சொல்லி ஆவிக்குரிய நிலையிலும் ஒழுக்க நெறியிலும் உலகத்தோடு இசைந்து வாழ்பவர்களுக்கு தங்கள் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையாய் இருந்த இந்த 3 வாலிபர்களும் ஒரு பாடமாக விளங்குகின்றனர். எல்லோரும் செய்கிறார்கள் என்று நாம் காரணம் காட்டினால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பின்விளைவுகள் ஏதுவாய் இருப்பினும் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை நாம் எடுக்க தேவன் நமக்கு உதவ வேண்டும் என்று உண்மையாய் அவரிடத்தில் கேட்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதுதான் கரெக்ட். எல்லாமே வேதத்தில் இருக்காது. வேதம் படிச்சிங்கன்னா அது பைபிள் படித்தா தான் நாட்டப்படணும் அப்படின்னா அதை அந்த இது சங்கீதம் 1:1 என்ன அவசியம் துன்மார்க்குடைய வழியில் நில்லாமலும் துன்மார்க்குடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணாதே எனக்கு அக்கா நீங்கள் இப்போ நான் வேதம் படிக்கிறேன்லக்கா, எனக்கு கொஞ்சம் தான் புரியுது. இப்போ நீங்களாம் வேதத்தில் ஆண்டவர் இடைப்படுறான்னு சொல்கிறீங்களே, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது நீங்கள் படித்தாதாங்க இடைப்படுவார். அது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அனுபவம் நீங்கள் படிக்கிறப்ப அந்த வார்த்தையில் உங்களோட பேசுவார். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வார்த்தை, அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்துன்னு சொல்லியிருக்கேன். ஆதியாகமம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். ஆதியில யோவான்கா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஃபுல் பூமியானது ஒளியின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னா வாயில பேசிருக்கிறாரா? வாயில பேசுறது என்னது? வார்த்தை தானே. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா வாயில சொல்லி வாய் திறந்து பேசுறது. அந்த வெளிச்சம்னா வார்த்தை வாயை திறக்கிறது. யோவான் 1:1 எடுங்க. யோவான் 1:1 124 பக்கம். 124 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் என்ன சொல்றது? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிற. அப்ப வார்த்தை யார்கிட்ட இருக்குது? தேவனுக்குள்ள இருக்குது. அதுக்கு அடுத்த வாசம் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனிடம் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை யாருன்னா தேவனா இருந்தது. அது 1:8-1:9 வார்த்தை மாம்சமாகி கிருபை நம்மிடத்தில் வாசம் பண்ணினார். 8:9 கீழே பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாயினா பேசுறது யாரு பேசுனா? வார்த்தை மாம்சமாயினா யாரு பேசுறது? எனக்கா மாம்சம்னா வார்த்தை மாம்சமாகி அப்படின்னா மாம்சம் யாரு? ஏசப்பா தானே. அவர் தானே வர்றாரு, இங்கே வர்றாரு. புரியுதா? அங்கே என்ன பண்ணாலும் வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்போ அந்த வார்த்தை வெளிச்சம் வந்துச்சு. இங்கே என்ன படிக்கிறோம்? அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. இங்கே அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து. சத்தியம்னா வேத வசனம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வார்த்தை சத்தியம் நமக்குள்ள இருந்தா தான் வாசம் பண்ணுவார். புரியுதுக்கா? புரியுதா? புரியுது. நானே இவங்கெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் சொல்கிற புரியலை. எதுக்கு வேதத்தை படிக்க, நமக்கு படிக்கிறதே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை வேதத்தை எல்லா புக்கு ஃபுல் புக் படிச்சிட்டேன். பாரதி புக்கு படிக்காமல் இருக்கக்கூடாக்காங்க. சரி 3 தடவை படிச்சிட்டேன், பாரதின்னு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்கலக்கா. உண்மைக்கு தான் இந்த நேரில் நான் படிக்கிறேன். அதாவது இப்போ வேதத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? வேத படிச்சாக்கா வார்த்தைகள் எப்படி நான் எடுத்து சொல்ல முடியும்? ரைட்டா? இன்னைக்கு வந்து படிக்கிறேக்கா, விடுறது இல்லை. நான் ஒரு இது முடிவு செஞ்சுட்டு நான் அதை செய்ய விட மாட்டேன். இந்த பைபிள் படிக்கிறோட இந்த ஆணி பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. 1500 குட்டின்னு ஆர்டர் பண்ணிடுறோம். என்னது இந்தக்கா நம்ம வச்சிருக்கிற பைபிள் வந்து இது அப்படியே போட்டிருக்கு. இதோட சேர்ந்து இதை படிச்சுட்டு அந்த நிறைவாழ்வு பைபிள்னு ஒன்று இருக்குது. அந்த பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்குடைய அர்த்தம் எல்லாம் தரப்ப நல்லா வந்து உங்களுக்கு வந்து புரியும். அந்த பைபிள் வந்து 1500 ரூபாய். தெளிவாக தெரிஞ்சது இதுலேயே தெளிவு படிக்கலாம். படிக்கக்கூடாது சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஆமாம், இப்போ நீங்கள் இதுக்கானது அதில் எடுத்து காமிச்சிங்கல்ல. இப்ப நானா சொல்றேன் அப்படின்னா நீங்க இப்ப இதுலயும் அவங்க இப்ப நான் சொல்றேன் அதை அவங்க போட்டுருக்காரு. அது அப்பதான் நான் தான் பாக்குறேன். இது நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் படிச்சதுனால அவருடைய ஏதாவது சந்தேகமா நான் பார்ப்பேன். நம்ம சொன்னது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு சொன்ன பேச அவர் வந்து பசுத்தவங்க எழுதுனது எத்தனை பேர் எழுதுவாங்க தெரியாது. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோனுக்கா. ஒன்றுமே தெரியும் உட்காந்துருந்தேன் நான் நான் அந்தளவுக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தால் தானே ஆண்டவர் கொடுக்குறத நான் சுதந்திரிச்சுக்க முடியும். ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்தேன் என்ன பண்ண முடியும்? இனிமேல் தான் இது எல்லாமே ஆரம்பிக்கணும். இத்தனை நாள் இந்த புடுங்குலேருந்து பற்றி ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கேன். இன்னும் ஆண்டவருக்குள்ளே முழுசுமாக வரும். முக்கியமான எத்தனை பேர் போட்டுருக்காங்க அப்படியே மெயினான மற்றபடி அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தெரியாது. அந்த புக்கை வந்து வடிவமைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தாங்கன்னு தெரியாது. டேவிட் கி ஸ்டூவர்ட், ஆங்கிலாக்க பொதுப்பதிப்பாளர் டொனால்டு சி ஸ்டாம்பஸ், வெஸ்லி ஆதாம்ஸ், ஆங்கில இணையாக்கல் வெஸ்லி ஆதாம்ஸ். தலைவர் மட்டும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு வருஷம் தேர்தல் செஞ்சிடும். செல்லில் போட்டு அடிப்பாங்க. அப்போ நிமிஷம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன இப்போ பார்க்க அதில் குறைஞ்சி போச்சு. இதில் எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக வந்து நம்ம வந்து இடம் தெரியாட்டினா எந்த பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ பக்கம் இருக்குது, கீழே இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்து கண்டுபிடிச்சி இதை பார்த்து இது குறைஞ்சி போச்சு. செல்லை பார்த்து ஈஸியாக போகுது. அது நமக்கு சூப்பராக இருக்கலாம். படம் 1500 வீட்டுக்கு வந்து அடுத்த மாதம் பார்ப்போம்க்கா. ஏன்டா இந்த மாதம் இந்த கிறிஸ்மஸ்க்கு அவன் சொல்கிறேன். வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சுட்டு அது வந்து அந்த புக்கு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அறிவு தனக்கா வளர்க்க போகுது. எந்த அளவுக்கு நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த அளவுக்கு நான் ஊண்டி படித்தா தானே. பார்த்தீங்கன்னா ஞானத்தின் கற்றுந்து நடப்போது அந்த அது வந்து ஞான அறிவை உணர்த்து வசனமாக போதிக்க வசனம் கொண்டு இருக்குல்ல, வர முடியும். உங்களை இந்த வர படிக்க படிக்கத்தான் அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுங்கக்கா. எதில் செல்வா? 1 கொரிந்தியர் 12 238க்கா. 12 238
ம் 8ஆம் வசனம் படிச்சீங்கல்ல, ம் அதேதான். எப்படியெனில் ஒருவன் எப்படி எனில் ஒருவனுக்கு நாணத்தினாலே ஆவியினாலே நாணத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் அந்த சக்தியும். ஞானத்தை போதிக்கும் வசனத்துக்கு அக்கா சொல்கிறேன். ஞானத்தை ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். ஞானம், அறிவு, விசுவாசம், ஞானத்தை குணமாக்கும் பைபிள் ஞானம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை வரும். அதுலதான் அறிவே வரும். ஞானம் பைபிள் படிச்சாதான் அறிவே வரும். உலக அறிவு வேறு. உலக அறிவு யாரு? சுந்தர் பிச்சைக்கு உலக அறிவு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் எவ்வளோ வாங்குறேன் எனக்கா? சுந்தர் பிச்சை நம்ம நாட்டில் இருக்க சுந்தர் பிச்சை. ஆமாம், இதில் இருக்காப்புல கூகுள் மேனேஜர். அந்த ஆமாம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வாங்குறேன். ஆனால் நமக்கு அந்த பைபிள் கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா அவங்க உலகத்தில் அந்த கம்ப்யூட்டரில் நமக்கு உள்ளது ஆண்டவர்கள் இந்த வேதத்தில். இந்த வேத ஞானம் நமக்கு இப்போ இதை படித்ததுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஒரு சுந்தர் பிச்சை ஆயிடக்கூடாது அப்படின்னு. அதனால நமக்கு ஒரு யாரும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறாங்க. இதுதான் நடந்தோம். ஆண்டவருக்குள்ளோட நடத்தினாரு. நானும் ஒரு சுந்தர் பிச்சை ஆகக்கூடிய ஒரு ஸ்லாக்கி தந்து கத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை நான் ஆண்டவருக்காக அதில் கவனமாக. ஆனால் எல்லாத்தையும் காட்டில் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பரலோகத்தில் சேர்க்கும். ஜீவனை நஷ்டப்படுத்தினா இந்த வாரம் பதினாறு 26 மத்தேயு 16 16 பக்கம் அக்கா 25வது பக்கம் அக்கா 25வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இருபத்தி 6 வசனம் 16 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். என்ன சம்பாத்தியம் மண்ணோட மண்ணோட யாராக இருந்தாலும் அது மண்ணுக்குள்ள. இப்போ சுந்தர் பிச்சை இப்போ நல்லா படிக்கிறாரு, சம்பாத்தியம் பண்ணுறாரு. அந்த மகன் அந்த இடத்துல வருவான் நிச்சயமா நிச்சயமா. ஆனால் இன்னைக்கு நான் அவருக்கு சந்ததி நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை சந்ததி எழுப்புவார். உங்களை மேலே கவலை எழுப்பார். அது நிச்சயம் அந்த ஆவிக்குரிய சந்ததி. ஆனால் இன்னைக்கு ஒரு பேர்னா ஜியோக்கார அம்பானியா
ஜீவா அம்பானி. அவர் சம்பாதிக்க மாட்டார். ஆனால் உங்கள் பையன் ஆனந்த் அம்பானிக்கு நிறைய வந்து பிரச்சனை இருக்கா, இந்த அளவுக்கு ஒரு சொத்தை நிர்வாகம் பண்ணுவாரா, இப்போ சொத்து சம்பாத்தியம் பண்ணிக்கிறாங்க, நிர்வாகம் பண்ணுவாரான்னு சந்தேகம். ஆனால் நமக்கு இந்த அறிவு வந்து நம்ம வந்து ஒரு நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம உருவாக்கப்படும் போது எனக்கு இருக்கிற ஸ்தானத்துக்கு மேற்கொண்டு ஒருத்தர் வந்து எழுப்புவார், நான் உருவாக்குவேன். இப்போ எனக்கு யார் உருவாக்குறேன், எத்தனை பேர் உருவாக்குறேன்னு இவங்களை உருவாக்கிட்டேன், அந்த சந்தோஷத்தில் நான் வருவேன். இப்போ நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் நான் வருவேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்ததி, அவங்களுக்கு இப்போ பவித்ரா வந்துச்சு சந்ததி. ஆமாம், பவித்ரா வந்துச்சு ரூல் அப்படியா. ஆமாம், ரோஹில்ன்ட்டாப்பா சந்ததி இருப்பார். ஒரு சொத்து சம்பாத்தியம் பண்ணால் அந்த சொத்தை வந்து அவங்க காப்பாற்றுவாங்களான்றது நிச்சயம் கிடையாது. இது வந்து உண்மையிலே பரலோகம் எல்லாரையும் கொடுப்போம். சந்ததி உருவாக்கும். இப்போ ரூல் அந்த பொண்ணு எப்படி வந்து வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கத்திரக்குள்ள வந்துட்டீங்கன்னா எப்படி மாற்றுவார் கத்திரமா. நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் யார் வேணும் வரலாம், உங்கள் மருமக கூட வந்துடலாம். என்ன தெரியல இருக்குது இந்த இவெல்லாம் பையன் வரல, மருமகம் ஓப்பன் அந்த போல கத்திரக்குள்ள வந்துச்சு. அப்படி இருக்குவார். மக வரல, பையன் வரல அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாது, எங்கே வச்சுருப்பாரு சொல்ல முடியாது. தவறு பண்ணிட்டோம், ஐயோ தவறு பண்ணோம் கூட உங்களுக்கு கருத்தில் ஏதோ செஞ்சு ஆகணும் இல்லையா, உலக பிரகாரமும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக செஞ்சு ஆகணும். 2 ஆசீர்வாதம் அவங்களுக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதம். என்னாலும் சொத்து இப்போ உங்கள் வீட்டில் நம்ம சொன்னால் உடனே ஏகப்பட்ட சொத்து சாப்பாட்டு சொன்னாங்க, என்ன ஆச்சு விற்று இப்போ இங்கே சத்தியாப்பால் பண்ணி உங்கள் எடுத்துங்க எவ்வளோ சம்பாதிக்க பண்ணுவாங்க. ஒரு தலைமுறை கூட நிற்க மாட்டேங்குது. ஆனால் இந்த ஆவிக்குரிய சந்ததி எப்படி பார்க்கணும், ஆவிக்குரிய ரீதியில் ஞான சம்பாத்தியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படினாலும் கற்று எடுத்து ஆட்டலன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு எதுவுமே நீங்கள் போகிறீங்க, இந்த மாதிரி செந்திலம்மாவா அவங்க வர்றாங்க, அவங்களும் அப்படி உருவாக்குவார், உங்கள் அத்தையை உருவாக்குவார். ராமன் வீட்டில் பிள்ளைங்க வராங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை உருவாக்குவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சார் அந்த ஆவிக்குரிய சந்ததி வந்து அப்படி லிங்க் பண்ணி போயிட்டு இருக்கு. அது வர வரைக்கும் ஆனால் நிச்சயம் கிடையாது. இதுவும் படிக்குமா 2 1 3 1 யாக்கோபு இந்த என் சகோதரர் அதிகம் ஆக்கினை அடைவான். யாக்கோபு 3:1 314. யாக்கோபு 3:1 314 பக்கம் புதிய ஏற்பாட்டில். மூணில் 1 நீங்கள் படிச்சிங்களா? என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஆப்பிள் ஃபோனில் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். ஆப்பிள் ஃபோனை எடிட் பண்ணி போட்டுருக்கேன். இதெல்லாம் எடிட் பண்ணி போடலாங்க கம்மானு, எடிட் பண்ணி போடலாங்க. அது வந்து அந்த மெசேஜ் கட்டேன் சொன்னேன், அதில் எடிட் பண்ணி எது போகுது எது உடனே கரெக்டாக லாங்காக இருக்குல்ல, அதை வந்து நம்ம சுருக்கி சுருக்கி கட் பண்ணும்போது எது போகிறது எது போகிறது அது வந்து யார் கூப்பிட்டுட்டே இருக்கு.
அடுத்தது நீங்கள் சொல்லுங்கக்கா சொல்லிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுங்க. அடுத்த வசனம் அடுத்த வசனம் இதுன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவேன். இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆரம்பிச்சேன் சார். ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு. எத்தனை நிமிஷம் இருக்கு? இதில் 36 நிமிஷம் இருக்கு. சரி, கட் பண்ணி விட்டுருமா?